Hi friends, welcome to Anuvi's Kitchen. அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அனுவின் கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பைனாப்பிள் கேசரி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பைனாப்பிள் கேசரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கப் ரவை, ஒரு கப் பைனாப்பிள் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கலருக்காண்டி நான் வந்து குங்குமப்பூவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நெய். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் நல்லா உருனதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ அதே பேனில் அடுத்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பைனாப்பிள் வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பைனாப்பிள் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பைனாப்பிள் கலர் வந்து நல்லா மாறுற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்மளுடைய பைனாப்பிளோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைனாப்பிள் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ரவையை சேர்க்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டியாக வராது. ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஸோ குங்குமப்பூ வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்னிஷிங்க்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நம்மளுடைய நவராத்திரி ஸ்பெஷல் பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பைனாப்பிள் கேசரியை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.